பெரியகுளம் ஜெயராஜ் அன்னமாகிய மகளிர் தன்னாட்சி கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம், இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இணைந்து விக்சித் பாரத் யூத் பார்லிமெண்ட் 2026க்கான பேச்சு போட்டியானது அவசர நிலையின் 50 ஆண்டுகள் இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த பாடங்கள் எனும் தலைப்பில் பேச்சு போட்டி இறைவழிபாட்டுடன் குத்து விளக்கேற்றி தொடங்கப்பட்டது. நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஜானி டதீஸ் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. ஜெயராஜ் அன்னபாகியம் கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி முனைவர் எஸ் இருதய கலை செல்வம், கல்லூரி செயலர் அருட் சகோதரி முனைவர் ஆர் சாந்தா மேரி ஜோஷிரா வாழ்த்துரையை வழங்கினார். சிறப்பு விருந்தினரான மேரே யுவ பாரத் மாவட்ட இளைஞர் நல அலுவலர் ஞானச்சந்திரன் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மாணவியர்களின் பேச்சு போட்டியானது தொடங்கப்பட்டது. இப்போட்டியின் நடுவர்களாக ஞானசந்திரன், கொடைக்கானல் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பரிமலா தேவி, உடுமலைப்பேட்டை அரசு கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியை முனைவர் எஸ் காந்திமதி, தேனி தோட்டக்கலை அலுவலரும் எழுத்தாளருமான முனைவர் ஆர் மனோகரன், தென்கரை பேரூராட்சி 2வது வார்டு கவுன்சிலர் எம் தேவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் 14 கல்லூரிகளில் இருந்து 100 மாணவிகள் கலந்து கொண்டு அவசர நிலையின் 50 ஆண்டுகள் இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த பாடங்கள் எனும் தலைப்பில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினரான பணி நிறைவு பெற்ற தோட்டக்கலை அலுவலர் மற்றும் எழுத்தாளர் தேனி முனைவர் ஆர் மனோகரன் தொகுப்புரை வழங்கினார். தேனி மாவட்ட அளவில் நடந்த இப்போட்டியின் முடிவில் 10 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றவராயினர். தகுதி பெற்ற மாணவிகளுக்கு கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டன. முனைவர் ஆர் பரிமலா தேவி நன்றியுரையாற்ற நாட்டுப்பண்ணுடன் விழாவானது இனிதே நிறைவுற்றது. True.